வணக்கம். திருக்குறள்ல 9வது அதிகாரம் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் வந்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னா, வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இங்க வேளாண்மை அப்படின்னா உதவி அப்படின்ட்டு பொருள் வரும். வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டு அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று அப்படின்னா, விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தை இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்றன்று. விருந்தினராக வந்தவர் வந்து வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க விருந்து அப்படின்னா உபசரித்து உணவளிப்பது. உணவளித்து உபசரிப்பது. விருந்து அப்படின்னா உணவளித்து உபசரிப்பது. இங்கே விருந்தினரை குறித்தது. சாவா மருந்து அப்படின்னா சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மருந்தாகிய அமிர்தத்தை வந்து இங்கே குறிக்குது. பாற்றன்று அப்படின்னா உரியது அன்று. அடுத்ததா வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்னா, தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை வந்து துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லையாமா இதோட பொருள். அடுத்ததா அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னா, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சியோடு போற்றுகின்றவனுடைய வீட்டில் யார் ஒருத்தர் போற்றுகின்றாரோ அவங்களோட வீட்டில் வந்து திருமகள் வந்து மனமகிழ்ந்து வாழ்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளுக்கு பொருள் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அடுத்ததா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னா, விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படிங்கிறதான் இந்த குறளோட பொருள். அடுத்ததா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னா, வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வந்த விருந்தினரை போற்றி மறுபடியும் விருந்தினர் வருவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்கிறவன் வந்து வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினர் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அடுத்ததா இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னா, விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவுதான் அப்படின்னு அளவுபடுத்தி கூறத்தக்கது அல்ல, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அடுத்ததா பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னா, விருந்தினரை அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பற்று கொடு இழந்தோமே என்று இறங்குவாராமா. அதாவது விருந்தினரை வந்து வரவேற்று அந்த வேள்வியில் வந்து ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பின்பு இழந்து விட்டோமே அப்படின்னு வந்து இறங்குவாங்களாமா. அந்த குறள் தான் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு அப்படின்னா, செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை, அது அறிவிலிகளிடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படின்னா என்னன்னா, விருந்தோம்புதலை போற்றாத நிலை தான் செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படிங்கிறது. அதை தான் சொல்லியிருக்காங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னா, அனிச்சம்பூ வந்து மோர்ந்து பார்த்தவுடன் வாடிவிடும். அதுபோல் விருந்தினரோட உள்ளம் வந்து முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வந்து வாடி நிற்பாராமா. மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னா, அனிச்சமலர் வந்து மோந்து பார்த்தவுடன் வாடிவிடும். அதுபோல் நம் முகம் மாறினால் விருந்தினரோட உள்ளம் வந்து வாடிவிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மோப்பம் அப்படின்னா மோர்ந்து பார்த்தல், முகம் தெரிந்து அப்படின்னா முகம் வேறுபட்டு, அனிச்சம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான மலர். நன்றி.